பெண்கள்லாம் வீட்டில் தான் இருக்கணும். கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரையான ஸ்டாக் அது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க. மார்க் வாங்குறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப். நாட்டிலேயே உயர் கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப். அப்படி உயர்கல்வியை முடிச்சு வேலைக்கு போறதுலையும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப். இந்த காட்சி தான் பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்கள் காண நினைச்ச காட்சி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார். அது அவரது கனவு. மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் கல்விச்சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார். கலைஞர் அவர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமையா இருந்துச்சு? இல்ல. சமூக ரீதியா, பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. 1921 92 விழுக்காடு. இந்திய பெண்கள்ல 100 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்லை. பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் தனமும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாற்றி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சி தான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டமாக்கினது. பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டமேற்றினாங்க.